ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து April 14 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் தூங்கி இருந்திருக்கேன். டைம் என்ன பார்க்குறீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். விஷயமா இருக்கு எனக்கு. மணி வந்து 5:15 தான் ஆகுது. காலையில் 5:15 நான் இருந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சமைக்க வேலைலாம் இருக்குது, சாமிக்கு படைக்கிற வேலைலாம் இருக்குது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. என்னென்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் அப்புறம் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு மேலே நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பை. A few moments later. ஹலோ, குளிச்சாச்சு. இப்போ வந்து டைம் வந்து இவ்வளோ நேரம் தலை குளிச்சு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைபா ஆரம்பிப்போமா? டிவி போட்டுட்ருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவிடுவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் அடி ஊற வச்சிட்டேன். காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு தான் பண்ணேன். அரிசி கழுவி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு உரம் போட்டுடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு உரம் போட்டுடலாம். ஓகேவா? குக்கர் ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சுருக்கேன். எல்லாம் காலைல எழுந்த ஊற வச்சேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பூண்டு உரிக்கணும். இதை நான் உரிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 8 மணிக்குள்ள வந்து செஞ்சு முடிச்சணும் டார்கெட்டில் இருக்கேன். பார்க்கலாம் செஞ்சு முடிக்க முடியுதா சொல்லிட்டு. என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? சாதம், சாம்பார், ரசம், அப்புறம் ஒரு 5 பொரியல், 5 வகையான பொரியல், அப்புறம் வந்து வடை, அப்புறம் வந்து பாயாசம் செய்யலான்னு பார்த்தேன். பாயாசம் வேணாம்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு கீர், ரைஸ் கீர் இருக்குல்ல, அது போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவும் நான் செய்யணும். 8 மணிக்குள்ளே செய்யணும். மணிக்கவே ஆராயிடுச்சு. 2 ஹவர்ஸில் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 அடுப்பு இருக்குது. இப்போ வந்து ஒன்றுத்த சாப்பாடுக்கு தண்ணி ஓட வச்சாச்சு. இப்போ அடுத்தது குக்கரில் வந்து சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா முடியுதான்னு பார்க்கலாம். இதை நம்மளோட சேலஞ்சு. இவ்வளோ
உனக்கு செய்ய தெரியுமான்னு கேட்டா எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. யூடியூப் இது எதுக்கு இருக்கு? யூடியூப் நேற்று நான் பார்த்து வச்சிட்டேன், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செய்ய போகிறோம். ஓகே, பூண்டு நான் கட் பண்ணிட்டேன். பாருங்க, நான் வாஷ் பண்ணி பூண்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டேன். மஞ்சள் ஓரளவுக்கு டொமேட்டோ போட்டு கொஞ்சம் வந்து பொரியலுக்கு நைட்டே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கோவக்காய், எனக்கு தெரிஞ்ச பொரியெல்லாம் செஞ்சிச்சு. அப்புறம் வெண்டைக்காய் 4 பொரியல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பொரியல் செய்யணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது யோசிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். ஓகேவா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில். நான் வந்து கொஞ்சோண்டு பூண்டை மட்டும் இடிச்சு வச்சுருக்கேன், அது வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பொரியல் செய்யலாமா? இன்னைக்கு வந்து April 14. போன இயர் எனக்கு இன்றைக்கி தான் வந்து காலில் வந்து அடிபட்டுடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தயிர் பிரிக்கிறாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தயிர் பிரிச்சுட்டு இன்றைக்கி நடக்கலை. ஆனால் நடக்க சொன்னாங்க, தயிர் பிரிச்சிட்டாங்க, நடக்கலாம் அப்படின்றவ சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கால் எடுத்துக்கி வைக்க முடியல, கால் எல்லாம் உதிருது. ஐயோ இப்படியே போச்சுன்னா கால் வேறு அப்படியே ஆகிடும்ன்ற மாதிரி வேறு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சொல்லி பயம் ஊற்றிட்டாங்க. அப்புறம் நடக்கலை, நோண்டி ஆட்டோவில் ஏறிட்டேன். இன்றைக்கி தான் நடந்துச்சு. தயிர் பிரிக்கும்போது எப்போ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் வாழ்க்கையில் பெரிய அடியே பட்டு கிடையாது, அதுதான் பெரிய அடி, அந்தளவுக்கு பட்டுச்சு. ஆனால் இப்போ அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லவேளை அந்த நரம்பு எதுவும் தான் கட்டாக போயிடுச்சு, அது இருக்க சந்தோஷப்பட்டுக்கணும்.
இல்லைன்னா அவ்வளோதான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. எந்த எந்த போதையில் வச்சுருந்து விட்டான்னு தெரியல ஒருத்தர். விட்டான் மட்டும் போயிட்டான். எங்கள் தாத்தா காலையிலே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு 5:45 ஃபோன் பண்ணார். ஆனால் அதிசயமாக ஒரு ஃபோனை எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வீக்லேயே. என்னம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு விஷ் பண்ணார். நானும் விஷ் பண்ணேன். விஷ் பண்ணிவிட்டு எழுதுட்டியா அப்படின்னேன். நான் குளிச்சிட்டேன் அப்படின்னா சமைச்சாக்கு மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் சரி இப்போ சமையல் செய்ய சொல்லிட்டு படைக்கணும் அப்படின்றத சொன்னேன். சரி சொல்லிட்டு சமையல் செய்ய சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். வாங்க, 1 முடிஞ்சிச்சு, சாதம் வடிச்சாச்சு, 2 இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே 2 இது செஞ்சிடுவோம். வெண்டைக்காய் பொரியல், இதில் வந்து கோவக்காய் பொரியல். என்னடா இதோ சத்தம்னு பார்த்தா இங்கே குட் மார்னிங். வாங்க நம்ம சமையல் செய்ய ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து வடைக்கு வந்து சும்மா 1 கப்பு மட்டும்தான் இது பண்ணோம். அது வரைக்கும் போடலாம். ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க, நான் இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே சாமிக்கிட்ட வந்து வரேங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சாமி கும்பிட வேண்டியதான். மணி என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8:30 ஆகுது. ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் அப்புறம் வந்து இது கீரும் செஞ்சேன். அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன செஞ்சேன் சொல்லிட்டு பார்க்கலாமா? அம்மா கால் வலிக்கு, ஐயோ கால் செம்மையாக வலிக்கிறப்பா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க. இது என்னதுன்னா எனக்கு தெரியாது. வாவ், உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் அம்மா தரக்கே முடியல வந்து கோவக்காய் பொரியல் 2 ஆச்சா. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் 3. நெக்ஸ்ட்டு ரசம். நெக்ஸ்ட்டு
வெண்டைக்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு சாம்பார், நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் போட்டு பெப்பர் ஃப்ரை செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வடை, அடுத்தது அந்த கீர் ஒன்று இது ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். கரெக்டாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து 6 ஆயிடுச்சுல, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 2 ஹவர்ஸில் இது அவ்வளோத்தையும் முடிச்சிருக்கேன். சாமி கும்பிடணும்ல, அங்கே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து வீட்டெலாம் தொடச்சாச்சு, ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். வாங்க சாமி கும்பிடுது நான் வீட்டுக்கு காமிக்கிறேன். வேலைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம். இப்போ நான் வந்து எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன்னா, கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஒரு 7:30 இருக்கும் நான் ரெடி ஆகும்போது டைம். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் முருகரை பார்க்க போகலாம். முருகர் சிலை எங்கே இருக்குன்னா வந்து அல்சூரில் இருக்குது, பெங்களூரில். சரி நாங்கள் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தாச்சு. வந்துட்டா நாங்கள் இருக்க போது எனக்கு டைம் வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஆனால் கோவில் வந்து செம்ம கூட்டம் நிற்கிது, அது வரைக்கும் நிற்கிது, இங்கே வரைக்கும் நிற்கிது கூட்டம். அப்போ எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஒரு 9:30க்கு தான் நாங்கள் வந்து சாமியே பார்த்தோம் நைட்டு. அந்தளவுக்கு செம்ம கூட்டம், ஃபுல்லாக நின்று பார்த்து. ஆனால் கோவிலே வந்து ஒரு 10:20க்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போய் பார்த்துட்டோம், நல்ல வேலை சீக்கிரமே பார்த்தாச்சு. 9:30க்கே பார்த்தாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக வந்து நாங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ வந்து உள்ளே கொஞ்சம் பேராக உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க. இன்னும் வேறு என்னென்னா க்ளோசிங் டைம் வேறு ஆக போகிறதுனால வந்து ஷார்ட்கட்லேயும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி போகும். நாங்கள் வந்து கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு ஷார்ட்கட்டில் வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி தெரியும், இதை தாண்டி வந்து ஷார்ட்கட்டில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஃபுல்லாக நிற்கிறாங்க. நல்ல வேலைடா எப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து தேர் வேலை வச்சுருந்தாங்க. அப்புறம் தேரை பார்த்து சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியே வந்தால் வந்து பிரசாதத்துக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாமிலாம் கும்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரசாதத்துக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோம். நீ வந்து
இல்லை பையன் பிரசாதம் சாப்பிட்டு வந்துருக்கேன். சாப்பிட வந்துருக்கும். நான் இல்லை நான் பிரசாதம் நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன், ஸ்மெல் சூப்பராக வந்துச்சா, அதனால தான் இங்கே வந்துட்டேன். நான் முருகனை பார்க்க தான் வந்தேன். இந்த ஜீவன் பிரசாதம் சாப்பிட தான் வந்திருக்கு. இட்ஸ் மீ. நல்லா பிரிஞ்சு சொல்லலாம். வீட்டில் சாம்பார் சோதா மதியானம் செஞ்சு காலையில் செஞ்சு சாம்பார் சோதா. காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? பாவம் வேறு இது கொடுத்துட்டுறாங்க, பிரசாதம் அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபைனலாக பார்த்தாச்சு. நாங்கள் அன்றைக்கி நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த